கோவிந்தராஜன் சார், இப்போ முதல்வர் அவர்கள் ஆய்வு என்கிற பெயரில் வந்து காவல்துறை அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு போதைப் பொருளை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே காவல்துறை அதிகாரிகளே போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட தொடர்பில் இருந்ததா தகவல் வந்திருக்கு சார். இதை எப்படி பார்க்குறது? இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் பிரகாரம், அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க கொடுத்திருக்கிற புள்ளி விவரங்கள் பிரகாரம் நமது நேயர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் சில புள்ளி விவரங்களை இங்கே பகிர விருப்பப்படுகிறது. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 3வது மாநிலமாக இந்த ட்ரக் இந்த ட்ரக் அபியூஸ் இந்த இதுல வந்து 3வது மாநிலம். முதல்ல யூபி இருக்குது, அடுத்து பஞ்சாப் இருக்குது, அடுத்து 3வது மாநிலம். மற்றதெல்லாம் எது சிறப்பா இருக்குதோன்னு தெரியல. பட் இந்த போதை கலாச்சாரம் இந்த ட்ரக்ல 3வது மாநிலமாக தமிழகம் இது விளங்குகிறது. இது நான் கொடுக்கல இந்த டேட்டா, இந்த புள்ளி விவரங்கள். இது என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த என்டிபிசிஎஸ் ஆக்ட் பிரகாரம் நிறைய கேஸுகள்லாம் இது பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா இதுவரை, அதாவது 2021 ஆரம்பிச்சு தற்போது வரை, அதாவது ஜனவரி வரை கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் கேசஸ், இதனுடைய வழக்குகள் பதிவு பண்ணிருக்கிறதுனா, அதாவது வைலேஷன், இந்த சட்டத்துக்கு புறமாக வைலேட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து குஜராத் இருக்குது. அதாவது கேஸ் வைலேஷன் லிக்கர் அண்ட் அதர் இந்த போதைப் பொருட்கள் சட்டத்தை மீறி இது பண்றது குஜராத் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இப்ப வழக்குகள் பதிவு பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இதுவரை 1,74,032 வழக்குகள் பதிவாயிருக்கு போதைப் பொருட்களுக்கு எதிராக இந்த வைலேஷன். 2வது பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் பொசஷன் சொல்லுவாங்க, அவங்க கையகப்படுத்தி பொசஷன்ல இருக்கிறவங்க பர்சனல் யூஸுக்கு இல்ல கமர்ஷியல், அது போல பொசஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா தமிழகம் 3ஆம் இடத்துல இருக்கு. முதல்ல இருக்கிறது யூபி, 2வது கேரளா, 3ஆம் இடத்துல தமிழகம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்க ஏறத்தாழ 4,151 கேஸ் தமிழகத்துல இந்த ட்ரக் பொசஷன் சொல்லி இருக்கிறாங்க. இதுவரை இந்த புள்ளி விவரங்கள் என்சிஆர்பி கொடுத்திருக்கிற டேட்டா, பிடிப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் அவங்க ஒரு போதை பொருள் வழியா கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இது கஞ்சா, இது வரைக்கும் கஞ்சா வந்து தமிழகத்துல என்சிஆர்பி நார்கோட்டிக்ஸ் பியூரோ அவங்க தமிழகத்துல மாத்திரம் கைப்பற்றிருக்கிற 2021 இந்த ஜனவரி மாதம் வரை கைப்பற்றிருக்கிற கஞ்சா 38,000, அதாவது 38,000 கிலோ, அதாவது 38,000 கிலோன்னா 38 டன் கஞ்சாவை கைப்பற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஹெராயின் பாத்தீங்கன்னா 376 கிலோ கைப்பற்றிருக்கிறாங்க. சூடோ எபிட்ரின் சொல்லக்கூடிய அந்த இது பாத்தீங்கன்னாக்க 304 கிலோ கைப்பற்றிருக்கிறாங்க. சார், இப்படி விதவிதமான போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்கிறது தெரியுது. இதற்கான காரணம்ன்றது என்ன? எப்படி இது நடக்குது? இது எப்படி நடக்கிறதுன்றதுன்னா இதுக்குன்னு ஒரு, அதாவது தமிழகம் தான் இதுக்கு ஒரு ஹப் போல, அதாவது எப்படி வந்து ஒரு ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் ஒரு ஹப்பா செயல்பட்டு விளங்குகிறதோ, போதைப் பொருளுக்கு ஒரு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, மெக்சிகோ நகரங்கள்லாம் செயல்படுகிறதோ, அதே போல கிழக்கு ஆசியாவிலே தமிழகம் தான் இது வந்து ஒரு ஹப்னு ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய ஒரு முனையமாக சர்வதேச இதுக்கு தமிழகத்தில் தான் செயல்படுகிறது. இது பல்வேறு விதமாக இதுல பார்த்து இதோட கொக்கைன் 607 கிலோ, அதுக்கப்புறம் ஏடிஎஸ் சொல்லக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக் அது பாத்தீங்கன்னாக்க 211 கிலோ, இவ்வளவு இதை கைப்பற்றிருக்கிறாங்க நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோ. இந்த புள்ளி விவரங்கள்லாம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்ற அவங்க பகிர்ந்திருக்கிற புள்ளி விவரங்கள். இது வந்து எப்படி பழக்கப்படுது? இது இது பள்ளி மாணவர்களிடமிருந்து ஆரம்பிக்குது. இது பள்ளி மாணவர்கள், திரைப்பட நடிகர்கள், இந்த போதை பழக்கத்துக்கு அடிமை அவங்க எல்லாம் புள்ளி விவரம். சற்று மாதங்களுக்கு முன்னர் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ்ல கூட வந்துட்டு, அந்த சர்வே பிரகாரம் தமிழகத்திலே 9% பள்ளி மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. மாணவர்கள் இருந்து ஆரம்பிக்கும். இது பார்த்தா இதெல்லாம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. இது குறித்து காவல்துறை இதுல பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்குன்னு ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு இருக்கு. அந்த தமிழக அரசின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இப்ப நான் கொடுத்துக்கிற இந்த புள்ளி விவரங்களை பாத்தீங்கன்னா தமிழக அரசு அவங்களுடைய வெப்சைட்ல இதை விட கம்மியா தான் போட்டிருக்கிறாங்க. இது நேஷனல் மத்திய அரசுல இந்த புள்ளி விவரம் இருக்கு. இதுக்கு அதுக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது.
சோ அந்த தமிழக அரசு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. இப்போ அவங்க செயல்படுறாங்க சார். இப்போ நீங்கள் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்கிறீங்க. அந்த அதிகாரிகள் தான் இப்படி காவல்துறை அதிகாரிகளே அவர்களோடு தொடர்பில் இருக்காங்க போதைப்பொருள் வியாபாரிகளோன்ற தகவல் வருதில்ல, இந்த தகவலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அதாவது நெருப்பில்லாத புகையாதுங்க ஸ்ரீராம். இன்னைக்கு இன்றைய நாளிதழ்ல வந்திருக்கு ஒரு முக்கியமான தமிழ் நாளிதழ்ல 850 தினமலர்ல வந்திருக்குது நெருப்பு இல்லாத புகையாது. சோ இதுல நிச்சயமாக அந்த நாளிதழ் செய்தியின் மூலம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், அது உளவுத்துறை அதிகாரிகளே இதை ஒரு ரிப்போர்ட் அறிக்கை சமர்ப்பித்து அதுல 850 அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு உளவுத்துறை கொடுத்திருக்கிறதா அந்த நாளிதழ் செய்தி. இது இன்னைக்கு கூட சற்று முன்னர் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட முதல்வர் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தியதாக செய்திகள் வந்திருக்கிறது. இது குறித்து முதல்வர் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மீது இல்ல சார், இப்போ கலை சார் சொல்லும் போது சொன்னாங்க, இது வெறுமனே காவல்துறை அதிகாரிகள் என்பதோடு நிற்காது, இதில் ஆளுங்கட்சியினருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்பியிருந்தாங்க. உங்களுக்கு அது அதில் உங்களுடைய பார்வை என்ன சார்? நிச்சயமாக ஏதாவது காவல்துறை மட்டும் இல்லாது கட்சியிலும் இருக்கக்கூடியவர்கள், அது நம்ம ஊருக்கே தெரியும். ஜாஃபர் சாதிக் அவருடைய தொடர்பு முதல்வர் குடும்பத்திற்கும், அதாவது அவருடைய சினிமா துறை அந்த இதுல அவர் பண்ணக்கூடிய அந்த சினிமா ப்ரொடியூசராக இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா அவர்களுக்கு உண்டான தொடர்பு, அவர் இருக்கக்கூடிய படங்கள் தொடர்பு, இது போல இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அதாவது இவர் மாட்டிக்கிட்டார். இது ஒரு பெரிய முதலைகள்லாம் அதுல இருக்கிறாங்க. ஆனா இது மாட்டினது ஜாபர் சாதிக்கு தான் தெரிய வந்திருக்கு. இன்னும் பல்வேறு நபர்கள் அந்த கட்சிக்கு மிகவும் நெருக்கமான கூட ஒன்னும் மாட்டல. அவங்க எல்லாம் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் இதுல பல்வேறு தொடர்பு இருக்கிறதாகத்தான் இருக்குது. இதை குறித்து இப்போ ஆளுங்கட்சிக்காரர்களே இது போன்று தொடர்பில் இருக்கிறதாலதான் காவல்துறை அதிகாரிகளும் கூட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பார்கள் காவல்துறை அதிகாரிகள். ஆளுங்கட்சி கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் தொடர்பில் இருக்கிறதுனால் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் வரக்கூடியது சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் எதுவும் செய்ய முடியாது, அப்படியே இது பண்ணி அதாவது நீர்த்து போக செய்கிறார்கள். இப்படிதான் நம்ம பார்க்க நேர்கிறது. இது போல நடக்குகின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கக்கூட டெய்லி அதனா நீங்க இன்னைக்கு பேப்பரை எடுத்தீங்கன்னா இல்ல ஒரு சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா டெய்லி இந்த போதை கலாச்சாரம் இதனால் என்ன விளைவு நீங்க கேட்டீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பெண்கள் பாலியல் தொல்லை அதிகமாகுது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த போதைப் பொருட்கள். இந்த பெண்களின் பாலியல் கொடுமைகள் அதிகமாகிறது, பாலியல் வன்முறைகள் அதிகமாகிறது. இதெல்லாம் இதுக்கு மூல காரணம் இது போதைப் பொருள் ஒரு மூல காரணமாக இந்த பாலியல் வன்முறைக்கு இருக்கிறது. இதுக்கு அறவே சார் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப சரி. இது மாதிரி சமூக அவலங்களை பார்க்குற ஜனங்களும் கூட இன்னைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்றத பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதை மடைமாற்றுவதற்காக தான் வெறுமனே அதிகாரிகளை கை காட்டிக்கிட்டு இருக்காங்களோ? இதுல அதிகாரிகள் சரியான, அதாவது முதல்வர் அவருடைய பார்வைக்கு இது போல நிகழ்வுகள்லாம் புள்ளி விவரங்களாம் அவரது நேரடி பார்வைக்கு செல்கிறதா என்ற சந்தேகமாக இருக்கிறது. முதல்வர் அவர்களுக்கு நான் அறிந்தவரை அவருக்கு எந்த விதமான இதுவும் எடப்பாடி அவர் சொல்கிற மாதிரி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுகிற மாதிரி அவர் ஒரு பொம்மை முதல்வராகத்தான் செயல்படுகிறார் ஒழிய இது போன்ற இது ஒரு ஆக்டிவ் சீஃப் மினிஸ்டரா இருந்தா இது போல தமிழகம் 3ஆம் இடத்துல போதையில் இருக்குன்னா வெட்கப்பட வேண்டும். முதல்வரா உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே அவருக்கு மிகுந்த ஒரு தண்டனை, அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இது பண்ணி இருக்க வேண்டும். இந்த சட்டங்கள் நம்ம சரியாக ஒரு அதிகபட்ச தண்டனை போல அரபு நாடுகள் இருக்கிற மாதிரி இந்த போதைப் பொருள் இருக்கிற தீவிரமான ஒரு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் இது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனாக தமிழகம் போதைப் பொருள் 3ஆம் இடம் இருக்கிறது தலைகுனிய எனக்கே வெட்கமா இருக்கு. பேசுவோம் சார், பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம். கோவிந்தராஜன் சார், இப்போ போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு பெரிய அளவுக்கு உதவுவதே திமுகவினர் தான்ன்ற குற்றச்சாட்டை கலை சார் சொல்றாரு. உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க சார். அதாவது இந்த போதைப் பொருட்களுக்கு எப்படி காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு ஒரு சின்ன உதாரணம். அது நாளிதழ்ல சுட்டி காட்டுறாங்க. புழல் சிறையிலிருந்து தான் உத்தரவெல்லாம் போகுது. இந்த போதைப் பொருள் எங்க இருக்குது, எங்க டிஸ்ட்ரிபியூஷன் போகணும் அப்படின்றது புழல் சிறையிலிருந்து தான் எல்லாம் அவங்க உத்தரவெல்லாம் அங்கிருந்து தான் போகுது. அங்க இருக்கக்கூடிய
குற்றவாளிகள் முக்கிய பெரிய சிறை குற்றவாளி இருந்தா புழல் சிறை இருந்தா போன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நாளிதழ் சொல்லுது. அப்ப அந்த உத்தரவு சிறை குற்றவாளி இருக்கச்சு காவல் அதிகாரிகள் அதை தடுக்கலாமே, அந்த உத்தரவு போட்டு முன்னாடி ஏன் இப்படி காலம் தாழ்த்துகிறார்கள்? அதுவே அதாவது எல்லாம் செஞ்சு விட்டுட்டு ரொம்ப அந்த சிறையில இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியறப்ப அப்பயே தடுத்து நிறுத்திருக்கலாமே. இது ஒரு கேள்வியை முன்வைக்கின்றது. ரெண்டாவது, காவல்துறை இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி மெத்தனமா இருக்கிறது அப்படின்றதுக்கு உதாரணம், 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பாலியல் வன்முறை சென்னையில நடந்த ஒரு சிறுமியை அந்த சிறுமி புகார் கொடுத்து ஏத்துக்கவே இல்லை. எஃப்ஐஆர் போடுறதுக்கே இது ஊடகத்தின் வாயிலாக ஒரு ஆங்கில பத்திரிகையில இருக்கக்கூடிய நிருபர் சொல்லி அது ஊடகத்துல பெருசா ஆனதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டிருந்தாங்க. அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த சிறுமியோட அந்த புரோட்டோகால் அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோவே பண்ண அந்த சிறுமிகிட்ட திருப்பி அந்த சிறுமி கிட்ட காவல்துறை அதிகாரிகள் பண்ணின அந்த உரையாடலாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போச்சு. இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது இப்படி செயல்பட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இனியும் காலம் தாழ்த்தாமல் முதல்வர்கள் இல்ல, இதற்கு காரணம் முதல்வருடைய நிர்வாக திறமையின்மைதான் காரணமோ? அதாவது முதல்வருக்கு நிர்வாக திறமை அப்படி நான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சதுதான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பார். நண்பர் கலை அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கே இப்ப ஊடகத்தின் வாயிலா தான் அந்த விஷயம் தெரிய வருது. சோ அதாவது லேட்டா தெரிஞ்சிச்சுன்னா அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. சோ முதல்வருக்கு முன்னாடியே நடவடிக்கை ஒருவேளை எடுத்திருக்கலாம் முதல்வர் அவர்கள். நன்றி சார். இனியும் காலம் தாழ்த்தாமல் முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி சார். தமிழகம் 3வது மாநிலமாக இருப்பது மிகவும் தலைகுனிவு. இதை உடனடியாக இந்த போதை கலாச்சாரத்திற்கு நாம் தமிழகம் விடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு அன்பான கோரிக்கையாக வைக்கும். நன்றி சார். நன்றி சார்.